வெறுப்போ என் தலைமுடியை விட மிகுதியாயிருக்கின்றனர். பொய்க்குற்றம் சாட்டி என்னை தாக்குவோர் பெருகிவிட்டனர். நான் திருடாததை எப்படி திருப்பித் தர முடியும்? ஏனெனில் உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானேன். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் எல்லோருமே அடிக்கடி செய்கின்ற அந்த ஒரு வார்த்தையை சொல்லித்தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லலாம். அப்படி அந்த என்ன வார்த்தைன்னு சொல்லி பார்க்கிற பொழுது புலம்பல் என்று சொல்லலாம். அப்படின்னு சொல்லி இந்த பெயருக்கு சூட்டலாம் என்று சொல்லி, ஏன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது எருசலேம் கோவிலுக்கு பின் எழுதப்பட்ட ஒரு திருப்பாடலாக இருக்க வேண்டும் என்பது இதனுடைய பின்னணியாக இருக்கிறது. அதற்கு மேல் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புலம்பல் ஆகமத்தில் இருக்கிற எல்லா புலம்பல்களையும் ஒத்திருப்பதாக இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய வேதனையின் உச்சகட்டத்தில் புலம்புகிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது என்று கூட சொல்லலாம். இது ஏன் அப்படி அந்த தனி நபருடைய மனமுடைந்த நபருடைய ஒரு புலம்பல் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அடிமை தலையிலிருந்து பாடுகிற ஒரு திருப்பாடலாக இருக்கலாம் என்பதனால் தான் இதற்கு இப்படி ஒரு பெயரை சூட்டலாம் என்று நான் நினைக்கிறேன். அப்படி பார்க்கிற பொழுது இவர் கடவுளை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறார். அது என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இது நியாயமா என்கிற இந்த கேள்விதான். ஏன் இந்த திருப்பாடலின் ஆசிரியர் கடவுளை பார்த்து இந்த கேள்வியை கேட்க வேண்டும் என்று சொல்லி சிந்து பார்க்கிற பொழுது, நான் பாவி என்று நான் ஒப்புக்கொள்கிறேன், நான் சொல்லுகிறேன், இதை இல்லை என்று சொல்லவில்லை என்று அவர் ஏற்றுக்கொள்கிறார். என்னுடைய பாவம் உமக்கு மறைவானது இல்லை, எனவே அதுவும் எனக்கு தெரியும் என்பதை அவர் ஒப்புக்கொள்கிறார். நான் தண்டனைக்கு உரியவன் என்பதையும் அவர் ஒப்புக்கொள்கிறார். ஆனால் ஏன் என்கின்ற இந்த கேள்விதான் வருகிறது. இது நியாயமா என்று ஏன் கேட்க வேண்டும் என்ற திருப்பாடலின் ஆசிரியர் என்கிற கேள்விதான் என் உள்ளத்தில் எழுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது இது எதற்காக இந்த திருப்பாடலின் ஆசிரியர் இப்படி சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு தண்டனை அவர் கொடுக்கப்படுகிறது. அந்த தவறை அவர் செய்யவில்லை, அந்த தவறை அவர் செய்ததாக சுமத்தப்படுகிறார், பழி சுமத்தப்பட்டிருக்கிறார். தேவையில்லாமல் அவர் மீது இந்த பழி சுமத்திருக்கிறார்கள். பழி வாங்க வேண்டும் என்பதற்காகவே இதை சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் இந்த திருப்பாடலினுடைய பின்னணியாக இருக்கிறது. அப்படி அவர் செய்த தவறு என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது, திருடி இருக்கிறார் என்பதுதான், திருட்டு வேலை செய்திருக்கிறார் என்பதுதான். அப்படி ஏன் இந்த திருட்டு வேலைக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? ஏன் அவரை திருடனாக பாவிக்க வேண்டும்? ஏன் இந்த பழியை சுமத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, அன்றைய பின்னணியிலே பார்க்கிற பொழுது இந்த திருடனுக்குரிய ஒரு தண்டனை என்ன என்று சொல்லி பார்த்தால், நாம் எண்ணிக்கை புத்தகம் 5வது அதிகாரம் 7வது இறை வார்த்தை இதை தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. திருடிய பொருள் அல்லது பணம், அது கூட 20%, அதனுடைய மதிப்புக்கு கூட 20% திருப்பி கொடுக்க வேண்டும். நான் தவறு செய்யாதவன், பாவம் அறியாதவன், நான் செய்த பாவத்திற்காக தண்டனை கொடுத்தால் நான் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறேன், நான் யோகியன் என்று சொல்லவில்லை என்று சொல்லி இந்த திருப்பாடலின் ஆசிரியர் தெளிவாக புலம்புகிறார். நான் தவறு செய்யாதவன் என்று சொல்லி கடவுளை பார்த்து இது நியாயமா என்று கேட்கிறார். ஒரு நியாயமில்லாத காரியத்தை நம் மீது சுமத்துகிற பொழுது நாம் என்னென்ன செய்வோம், என்னென்ன பேசுவோம், எப்படியெல்லாம் புலம்புவோம். சும்மாவே நம்ம புலம்புறத யாராலையும் கேட்க முடியாது. மற்றவங்க நம்மகிட்ட புலம்புனாங்கன்னா நம்ம என்னென்ன பேசுவோங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா மற்றவர்கள் புலம்புகிற பொழுது எவ்வளவு மன கஷ்டத்தோடு மனசுக்குள்ள எல்லா முகபாவனையும் செய்துவிட்டு வெளில ஒன்றுமே தெரியாத மாதிரி தலையாடி கேட்டிருப்போம். ஆனால் கடவுள் அப்படி அல்ல. நாம் புலம்புவது அனைத்தையும் கேட்கிறார். சரியானதை சரியான விதத்தில் சொல்கிற பொழுது அவர் சரியான நேரத்திலே அனைத்தையும்
பார்த்து அவர் விடை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. மனம் உடைந்த ஒரு நபர் எப்படி பேசுவார், எப்படி அழுவார் என்பது கடவுளுக்கு தெரியும். எனவே உங்கள் மனம் உடைந்து இருக்கிறதா? ஆண்டவர் விரும்புவது நொறுங்கிய நெஞ்சத்தையே என்பதை மறந்து விடாதீர்கள். எப்படி சுக்கும் நூறாக நொறுங்கி இருந்தாலும் அதை ஒன்று சேர்த்து மிக அழகாக மென்மையான இதயமாக சதையாலான இதயமாக மாற்றுகிறவர் கடவுளாக இருக்கிறார். எனவே தைரியமாக ஆண்டவர் முன் மாறுங்கள். ஆண்டவர் முன் புலம்பி கொட்டி தீர்த்துவிட்டு மன அமைதியோடு மகிழ்ச்சியோடு திரும்பி செல்ல முயற்சி செய்யுங்கள். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை எந்நாளும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த திருப்பாடலின் ஆசிரியரை போன்று நான் பாவியாக இருக்கிறேன் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய பாவம் உமக்கு மறைவாய் இல்லை என்பதையும் எனக்கு தெரியும். நான் தண்டனைக்குரியவன் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் செய்த தவறுக்குரிய தண்டனை மட்டும் எனக்கு கொடும். அதற்கு மேல் என் மீது சுமத்தப்படுகிற எல்லா பழி பாவங்கள் பொல்லாப்புகள் இருந்து என்னை விடுவித்து என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. ஆமென்.